நாம தினமும் வெளியேற்றுற கழிவு நீரை ஐயோ இது ஒரு தொல்லை, இதை எங்கேயாவது கொண்டு போய் கொட்டணும்னு நினைக்கிறோமா, இல்ல இது ஒரு பொக்கிஷம், இதை வச்சு பெரிய விஷயங்கள் பண்ணலாம்னு நினைக்கிறோமா? இந்த ஒரு பார்வையில தான் எல்லாமே அடங்கியிருக்கு. சரி வாங்க, இப்போ இருக்கிற சிஸ்டம்ல என்னதான் தப்புன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா பாப்போம். நாம கோடிக்கணக்குல செலவு பண்ணி பாதாள சாக்கடை திட்டங்கள், ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்னு எல்லாம் கட்டுறோம். நாம எதிர்பார்ப்பு என்ன? கழிவு நீரெல்லாம் சரியா சுத்திகரிக்கப்படும்னு தான். ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் அப்படியே நேரா ஏரியிலயோ குளத்திலயோ ஆத்துலயோ கலக்குது. ஒரு பக்கம் ஜனங்க ஒரு குடம் தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க, இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணி, மறுசுழற்சி செய்யக்கூடிய தண்ணி சும்மா வீணா போகுது. இது வெறும் தண்ணிய வேஸ்ட் பண்றது மட்டும் இல்ல, நம்ம சுற்றுச்சூழலுக்கே ஒரு பெரிய ஆபத்து. கழிவு நீருங்கிறது குப்பை கிடையாது, அது ஒரு புதிய வளம். ஒரு பெரிய நகரத்துல தினமும் உருவாகிற லட்சக்கணக்கான லிட்டர் கழிவு நீரை நாம சரியா ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ணா அதுவே அந்த ஊரோட மிகப்பெரிய தண்ணி ஆதாரமா மாறிடும். இந்த புதுசா யோசிக்கிற விதம் எவ்வளவு அருமையான பிராக்டிக்கலான தீர்வுகளுக்கு வழிவகுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் சுழற்சி நீர் பொருளாதாரம், அதாவது சர்க்குலர் வாட்டர் எக்கானமி. சுத்திகரிச்ச தண்ணிய கரெக்டா பிளான் பண்ணி எதுக்கு தேவையோ அதுக்கு திருப்பி விடுறது. இதை எப்படியெல்லாம் பண்ணலாம்? விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், விவசாயம். சுத்திகரிச்ச தண்ணிய ஆத்துல சும்மா விடாம கால்வாய் வழியா விவசாய நிலத்துக்கு கொண்டு போனா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. வறட்சியான காலத்துல கூட விவசாயம் நிக்காது. ரெண்டாவது, நம்ம ஊரையே பசுமையாக்கலாம். ரோட்டோர மரங்கள், பார்க்குகள் எல்லாத்துக்கும் இந்த தண்ணியை பயன்படுத்தலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரோட சூட்டே இது குறைக்க உதவும். மூணாவதா, இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சும்மா கிடக்கிற தரிசு நிலத்துலலாம் குட்டி குட்டி காடுகளை உருவாக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணிய இந்த ட்ரீட் பண்ண தண்ணியே கொடுத்துடும். இதனால காத்தும் சுத்தமாகும், நிறைய உயிரினங்களும் வாழும். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற டாய்லெட்ஸ்ல ஃப்ளஷ் பண்றதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். அது மட்டுமா, ஃபயர் இன்ஜின்களுக்கு குடிக்கிற தண்ணியை எதுக்கு நிரப்பணும்? இந்த தண்ணியே போதும். இதெல்லாம் பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா மொத்தமா சேர்க்கும்போது ஏகப்பட்ட நல்ல தண்ணியை மிச்சப்படுத்தும். ஃபேக்டரிஸ்ல கூலிங் சிஸ்டம், கிளீனிங், இதுக்கெல்லாம் நல்ல தண்ணிய வீணாக்கவே தேவையில்லை. சுத்திகரிச்ச கழிவு நீரே போதுமானது. இதனால உங்களுக்கு செலவும் கம்மியாகும், நம்ம வளமும் பாதுகாக்கப்படும். பில்டிங் கட்டும்போது கான்கிரீட் கலக்கிறதுக்கோ அப்புறம் அது செட் ஆகுறதுக்காக தண்ணி ஊத்துவாங்க இல்லையா, கியூரிங்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணிக்கு பதிலா இதை பயன்படுத்தினா நிலத்தடி நீரும் குடிநீரும் எவ்வளவு சேமிக்கப்படும் யோசிச்சு பாருங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தண்ணிய பூமிக்குள்ளேயே திருப்பி செலுத்தலாம். இதனால என்ன ஆகும் தெரியுமா? வத்தி போன போர்வெல், கிணறு எல்லாம் மறுபடியும் உயிர் பெறும். ஊரோட மொத்த நிலத்தடி நீர் மட்டமே உயரும். நீண்ட காலத்துக்கு தண்ணி பஞ்சமே வராது. இவ்ளோ வழிகள் இருக்கு, ஆனா நாம ஏன் இன்னும் பழைய சிஸ்டத்தையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கோம்? வாங்க ஒரு சின்ன கம்பாரிசன் பார்த்துட்டு இந்த விவாதத்தை முடிக்கலாம். இந்த டேபிள் பார்த்தாலே நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். பழைய முறையில நம்ம இலக்கு கழிவு நீரை எங்கேயாவது கொட்டுறது மட்டும்தான். இதனால தண்ணியும் வீணாகுது, பொருளாதாரமும் நஷ்டமாகுது, சுற்றுச்சூழலும் கெட்டுப்போகுது. ஆனா புது பார்வையில பார்க்கும்போது நம்ம இலக்கு மறுபயன்பாடு. இதனால தண்ணிய சேமிக்கிறோம், புதுசா வருமானம் வருது, நம்ம சுற்றுச்சூழலும் பசுமையாகுது. சாய்ஸ் ரொம்ப சிம்பிள் இல்லையா? இதெல்லாம் செய்யறதுக்கு டெக்னாலஜி எல்லாம் இப்போ இருக்கு, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. உண்மையான தடை என்னன்னா பொலிட்டிக்கல் வில், அதாவது அரசியல் விருப்பம்தான். பாதாள சாக்கடை கட்டுறதோட ஒரு அரசாங்கத்தோட வேலை முடியறதில்ல. அதிலிருந்து வர்ற தண்ணிய எப்படி மக்களுக்கு பயன்படுற மாதிரி மாத்தணும்னு யோசிக்கிறது தான் உண்மையான நிர்வாகம். வெறும் ரோடு போடுறதும் பில்டிங் கட்டுறதும் மட்டும்தான் வளர்ச்சியா? இல்ல, ஒரு ஊரோட கழிவு நீரை ஒரு பொக்கிஷமா மாத்தி விவசாயத்தையும் நகரத்தையும் ஒன்னு சேர்க்கறது தான் உண்மையான வளர்ச்சியா?